ஹாய் ஆல். திருச்செந்தூர் ட்ராவல் பண்ணதில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடந்ததுன்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் வந்து எஸ்சிடிசி தான் புக் பண்ணியிருந்தோம், விழுப்புரம் டு திருச்செந்தூர். சரி, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்துச்சுங்க. சார்ஜிங் போர்ட்டு, மொபைல் ஹோல்டரு, ஏசி கண்ட்ரோல் பண்ணுற வெண்ட்டு, அதுக்கப்புறம் பேக் ஹோல்டர், அப்புறம் தலைக்காணின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஓகே, அது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஆனால் டிரைவர் ஓட்டினார் பாருங்கள், ஒரு ஓட்டு எங்களை உருட்டுன்னு உருட்டி ஒரு வழியாக இட்டுட்டு போய் திருச்செந்தூரில் விட்டுட்டார். அதுக்கப்புறம் லோக்கல் பஸ் பிடிச்சி தேரடி ஸ்டாப்பிங்கில் இறங்கி உள்ளே நடந்து போனீங்கன்னா நிறையா மடம்லாம் இருக்கும். அதில் வந்து நாங்கள் ஆனந்த விலாஸ் நாடார் மடத்தில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். பர் டேக்கு வந்து 800 சார்ஜ் பண்ணுறாங்க. போன வருஷம் இங்கே புக் பண்ணதுனால இந்த வருஷமும் இங்கேயே புக் பண்ணிட்டோம். ரூம் நல்லா இருந்தது. இந்த டைம் டாய்லெட் தான் கொஞ்சம் க்ளீனாக இல்லை. அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போகும்போது எப்பவுமே சாப்பிட மாட்டோம், சாமி பார்த்துட்டு அன்னதானத்தில் தான் சாப்பிடுவோம். இந்த அமுதா மெஸ்க்கு முன்னாடி இந்த அண்ணா வந்து டீ காஃபி போடுவாங்க. அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் அண்ட் சின்சியர். கடையும் க்ளீனாக வச்சுப்பாங்க. அவங்கள்ட்ட டீ காஃபி சூப்பராக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த விநாயகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு 100 ரூபீஸ் க்யூவில் போயிட்டு நின்றுட்டு சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு அன்னதானமும் முடிச்சிட்டோம். அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் எங்கள் ஐயன் முருகன். அரோகரா. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.